ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் காட்டில் எள்ளு அறுவடை பண்ணுறாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் காடு, இப்படி தான் இருக்கும். போகிற வழியில் வந்து ஆடு கட்டியிருந்தாங்க. எள்ளு காட்டில் நிறைய புல்லு, அதனால் ஆடு கட்டியிருக்காங்க. அது 2 குட்டி போட்டிருக்கு. இதை மட்டும் தான் கொண்டு வந்து கட்டணும். மற்ற ஆடு எல்லாமே பட்டியில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். புல்வெளி மாதிரி இருக்குது. எள்ளு இப்படி தான் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. நடுவில் வந்து தோப்பு மாதிரி தென்னங்கன்று, வாழைக்கன்று, மாங்கன்று எல்லாமே நட்டுருக்காங்க. இங்கே எங்கள் தாத்தா போயிட்டுருக்காங்க எள்ளு காட்டுக்கு. அங்கே தெரிஞ்சல மேலே இருக்கும் கொஞ்சம் மேடு மாதிரி, அது வந்து ட்ரெயின் ரோடு. இப்போ தான் போட்டிருக்காங்க ட்ரெயின் ரோடு. இன்னும் ட்ரையல் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இன்னும் ட்ரெயின் வந்து இன்னும் விடலை. இப்படி அடுத்த வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். 2 வருஷம் ஆகிடும். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் இருக்கும் காடு. எள்ளெல்லாம் அறுத்து போட்டு வச்சுருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அறுத்து போட்டுருவாங்க. இப்படி அப்புறம் வாழை நாரில் எடுத்து கட்டி அதை வந்து ஒரு போர் மாதிரி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போர் மாதிரி போட்டு மூடி வச்சுருவாங்க. மேலே இந்த சாக்கு போட்டு கல்லை வச்சு மூடி வச்சுருவாங்க, காற்றுல தூக்காத மாதிரி. ஒரு 7 நாள் கழித்து அந்த 7 நாள் கழித்து அதை வந்து அப்படியே உணர்த்துவாங்க. அதை தனித்தனியாக எடுத்து வச்சு உணர்த்துவாங்க. அது ஏன்னா அந்த புழுக்கத்திலே அந்த எள்ளெல்லாம் கொஞ்சம் கொட்டிடும், கொஞ்சம் வதங்கி போய் அப்படியே இதாகிடும். அப்போ எள் வந்து சூப்பராக கொட்டும். ஒரு 2-3 நாள் காய வச்சா எள் சூப்பராக வந்துடும். வெயிலில் வேலை செஞ்சிட்ருக்கிறதுக்காக அவங்களுக்கு மோர் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி வெயிலுக்கு கால் பாதை நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் இது இப்போ தான் போல இருக்குது. பங்குனி வெயிலில் சுத்தமாக நடக்கவே முடியாது. ஒரு கால்வாசி கூட நடக்க முடியாது, அந்தளவுக்கு வெயில் அடிக்குமா. இப்போ பாருங்கள், இப்படி தான் கட்டி கொண்டு வந்து போர் போட்டிருக்காங்க. அடுக்கி வச்சுருவாங்க பாருங்க. அடுக்கி வச்சு மேலே படத்தை போட்டுருவாங்க. அப்புறம் 7 நாள் கழித்து இந்த கட்டெல்லாம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக அங்கங்கே எடுத்து வைக்கணும். குத்தி வச்சு அதை அப்படியே ஃபுல்லாக கொட்டிடும் எள். எப்படி எள் அறுக்குறாங்க பாரு, இப்படி தான் எள் அறுக்குறாங்க. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டாங்க. எள்ளெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் கொட்டிடுச்சு நிறைய எள். அதனால் தாத்தா பார்க்காமலே தண்ணி விட்டுட்டாரு. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இருக்குது. அறுக்கவே முடியாமல் அப்படியே எல்லாமே மண்ணோடையும் வேரோடையும் அப்படியே பிடுங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வயலையும் அறுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ இது கடைசி வயல். நிறைய புல்லு பாருங்க. எள்ளு செடியே தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு உரமும் போட்டுட்டாங்க, மருந்து எதுவும் அடிக்கவே இல்லை. அதனால் நிறைய புல்லு வளர்ந்துருச்சு. ஆனால் எள்ளு கிடச்சதோ இல்லையோ மாட்டுக்கு நல்ல லாபம் எங்களுக்கு. ஆடு வந்து விட முடியாது, ஏன்னா தென்னங்கன்று எல்லா கன்றும் இருக்கிறதால போய் கடிச்சிடும், அதனால் விட முடியாது. ஆனால் மாடு நல்லா கட்டிட்டு நல்லா சாப்பிடும். இப்போ இந்த வெயில் காலத்தில் மாட்டுக்கு தீனியே கிடையாது, பச்சையே பார்க்க முடியாது. இப்போ அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் பார்த்தா அப்படியே மாடு நல்லா பக்குன்னு மேய்ஞ்சிடும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அங்கே போகிற வழியில் ஒரே ஒரு மணத்தக்காளி செடி இருந்தது எள்ளு காட்டில், வாய்க்காலில் இருந்தது. அதில் கொஞ்சம் பழம் இருந்தது. அந்த பழத்தை நான் பறித்து சாப்பிட்டே தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டு பறிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பாப்பா பாருங்கள், ரொம்ப அழகாக பறிப்பாங்க. அந்த இலைக்கு அடியில் இருக்க காய் பழம் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி பறிப்பாங்க. இந்த 2 பேருக்கும் சண்டை வேறையா, நான் தான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அதேமாதிரி சாப்பிட்ற மாதிரியும் இல்லை, எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பறித்து அப்படியே கொஞ்சம் அப்படியே நசுக்கி அப்படியே கீழே விட்டுருவாங்க, ஒன்று சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பறிப்பாங்க பாருங்களேன். செடியை விலைக்கு விட்டு பறிப்பாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. சின்ன பசங்க எது செஞ்சாலுமே அழகு தான். அப்படியே பறிச்சுட்டு வராங்க பாருங்க, வந்து நின்று சாப்பிடுவாங்க. வாய்க்காலில் தான் நடந்து வராங்க. இங்கே எந்த செடியில் எந்த பூச்சிப்பொட்டு எதுவும் இல்லை, வாய்க்காலில் தான் நடந்து வராங்க. காட்டுக்குள்ளேனா போகவே கிடையாது. அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டு இப்போ திரும்ப எள்ளு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எள்ளு பாருங்கள், அப்படியே தனித்தனியாக அங்கங்கே அறுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் சரியாக வீடியோ எடுக்கலை, பசங்க இருந்ததால். அது அப்படியே பாருங்கள், இது ஒன்றா எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு கட்டி அப்படி எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவாங்க. கும்பலாக போர் மாதிரி அடுக்கி வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் போர் அடுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அந்த 7 நாள் கழித்து எள்ளு உலர்த்தும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தனியாக போடுறேன். அது நல்லாயிருக்கும். எள்ளு உலர்த்துறது ரொம்ப, எள்ளில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் வேலை. அது எள்ளு புடைக்கணும், நோம்பணும். பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். எள்ளு செடின்னு தெரியல, ஒன்றுமே தெரியல, நல்ல பசுமையாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இப்படி ஒரு பசுமையாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.